Hello guys, welcome back to our channel Something New. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரொனோமன். ஸோ பர்சனல் ப்ரொனோமன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் சுட்டுப்பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டுப்பெயர்கள்னால் என்ன அப்படின்னா நான், நீ, அவன், அவள், அது, அவர்கள், நாங்கள் இதெல்லாம் தான். அதே இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். சேம் ஐவி, யூ, ஹி, ஷி, இட், தே இதெல்லாமே. ஸோ இந்த பர்சனல் ப்ரொனவுன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு சென்டென்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன்ஸோட ரிப்பிட்டேஷனை ஒரு சென்டென்ஸில் குறைக்கிறதுக்காகவும் ஒரு சென்டென்ஸை கொஞ்சம் ஷார்ட்டர் ஆக்கிறதுக்காகவும் தான் இந்த பர்சனல் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது ஜெர்மனில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ ஜெண்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் சேஞ்சஸும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்கும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பர்சன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபை பற்றி, உங்களை பற்றியோ இல்லை உங்கள் குரூப்பை பற்றியோ பேசுகிறது அப்படி தான் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவோம். செகண்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறது, யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறது, நீ அப்படின்னு சொல்லி பேசுகிறது, இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறது செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் வேறு ஒரு ஆளை பற்றி பேசுகிறீங்க, ஒரு 3வது நபரை பற்றி பேசுகிறது தான் தேர்ட் பர்சன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலர்லேயும் வரும், ப்ளூரல்லையும் வரும். ஸோ இப்போ இதில் திங்ஸ், நம்ம பொருட்களுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பர்சனை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிங்குலரில் இஷ் இருக்குது, ப்ளூரலில் வியர் இருக்குது. இஷ் அப்படின்னா நான், ஐ, என்னென்னா ஐ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள், ஆர் செல்ஃப்ஸ் இதை வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ் ஓனர் இன் பெர்லின். இது நாங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியர் ஓனர் இன் பெர்லின். ஸோ இப்போ அடுத்து செகண்ட் பர்சனுக்கு வந்தீங்க அப்படின்னா இதில் 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்மலாகவும் பேசுவோம், இன்ஃபார்மலாகவும் பேசுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மலாக பேசுகிறப்ப நம்ம டூ ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். ஓன்ஸ் டூ அப்படின்னா எங்கே நீ எங்கே நீ வாழ்கிற அப்படின்னு கேட்குறது தான் அர்த்தம். ஸோ அந்த டூ அப்படின்றது செகண்ட் பர்சனோட சிங்குலர் குறிக்குது, ப்ளஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிறது தான் அந்த டூவை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இயர். இப்போ அந்த இயர் என்ன அப்படின்னா ப்ளூரலான ஃபார்ம் ஆஃப் நீ. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுற, நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கீங்க, ஒரு இன்ஃபார்மலான வேலை நம்ம பேசுகிறது தான் இந்த இயர். ஸோ 2 பேர் 3 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஆனவங்கள்ட்ட இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ராம் உண்ட் ரீனா ஓன்ட் இயர், ஓன்ட் இயர் சொல்லுவோம். இப்போ அதுக்கு அடுத்து ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா 2மே இதில் சி தான். சிங்குலர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சி தான், ப்ளூரல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சி தான். பட் இந்த சியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கேபிட்டல் எஸ் யூஸ் பண்ணணும், ஸ்மால் எஸ் யூஸ் பண்ணவே கூடாது. மேபி சென்டென்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்கலாம், லாஸ்ட்டில் இருக்கலாம், நடுவில் இருக்கலாம், கேபிட்டல் எஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் யோனாஸ் ஓ ஓனன் ஜி, ஹேர் யோனாஸ் உன் ஃப்ரவ் யோனாஸ் ஓ ஓனன் ஜி. இது 2க்குமே நீங்கள் கேபிட்டல் எஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதான் நமக்கு ஃபார்மலாக நீங்கள் செகண்ட் பர்சன் யூஸ் பண்ணுறப்ப, பர்சனல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் சொல்ல வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் பர்சனில் பார்த்தீங்கன்னா சிங்குலரும் இருக்கும், ப்ளூரல் ஃபார்மும் இருக்கும். இப்போ சிங்குலரில் என்னென்ன வருது அப்படின்னா இயர், ஜி, எஸ். ஸோ இயர் அப்படின்னா ஹி, அவன், ஜி அப்படின்னா அவள், ஷி, எஸ் அப்படின்னா இட் ஆர் அது. ப்ளூரல் ஃபார்ம் சி, அவங்க எல்லாரும், தே. ஸோ இது கேபிட்டல் எஸ் யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தஸ் இஸ் ஜைன், ஜைன் ஓன்ட் இன் மெக்சிகோ. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தஸ் இஸ் ஜைன், அதுக்கு அடுத்து ஜைனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன போடலாம் அப்படின்னா இயர் ஓன்ட் இன் மெக்சிகோ. அதே சிக்கு பார்த்தீங்கன்னா தஸ் இஸ் ரீனா, ரீனா ஓன்ட் இன் பெர்லின். ஸோ தஸ் இஸ் ரீனா, ஜி ஓன்ட் இன் பெர்லின். இப்போ இதே மாதிரி எஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா das ist mein Buch, das ist alt. ஸோ das ist mein Buch, es ist alt. ஸோ அந்த இடத்துல தஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எஸ் போடுறீங்க. ஸோ அகெயின் உங்களுக்கு அந்த நவுன் ரிப்பீட் ஆகாமல்
இது வந்து இந்த பர்சனல் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு சென்டென்ஸ் வந்து ஷார்ட்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து வர்றப்போ ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் கேபிட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இடையில வர்றப்ப இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்மால் எஸ் தான் யூஸ் பண்ணணும். திஸ் ஷீக்கு வந்துச்சு அப்படின்னா. அப்புறம் இதோட ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஜி, அதாவது தே, அவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஜி wohnen இன் டாய்ச்லாண்ட், அவங்க வந்து ஜெர்மனியில் வாழ்கிறாங்க. ஜி wohnen இன் டாய்ச்லாண்ட், அவ்வளோதான். ஸோ இது சிம்பிள். ஸோ இப்போ ஒரு கிளான்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் ப்ரொனவுனை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் நீங்கள் ஃபஸ்ட் நினச்சிக்கணும். சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ சிங்குலரில் பார்த்தீங்கன்னா இஷ், ப்ளூரலில் பார்த்தீங்கன்னா வியர். சிங்குலரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சனுக்கு சொல்கிறேன். சிங்குலரில் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் சி. இப்போ டூ அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபார்மலான வேல நீ அப்படின்னு சொல்கிறீங்க, நீ. அதே இது ஃபார்மலாக சொல்லணும்னா சி. ஒரு ஆளை நல்ல ஒரு தெரியாத ஒரு நபரை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஜி. wohnen ஜி. தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா சி ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ அதே இது ப்ளூரலில் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் இயர், wohnt இயர். தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா இயர், தெரியாதவங்களாக இருந்தாங்கன்னா சேம் ஜி. அது ஒருத்தர் தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தெரியாதவங்களாக இருந்தாலும் ஜிக்கு கன்ஃபியூஷனே வேணாம். ஒரு செகண்ட் பர்சனுக்கு தெரியாதவங்க வந்தால் சிங்குலராக இருந்தாலும் சி தான், ப்ளூரலாக இருந்தாலும் ஜி தான். இப்போ அதுக்கடுத்து தேர்ட் பர்சனுக்கு வாங்க. தேர்ட் பர்சனில் பார்த்தீங்கன்னா இயர், ஜி, எஸ். இது மூணும் தேர்ட் பர்சன் சிங்குலர். அவன், அவள், அது. இப்போ இதில் அவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயர். அவள் அப்படின்னா சி. இது வந்து ஸ்மால் லெட்டர் சி. ஸோ அவள் அப்படின்னா அது வந்து சி. எஸ் வந்து இட்டு. இதோட ப்ளூரல் ஃபார்ம் அதுக்கும் நமக்கு ஜி தான். ப்ளூரல் ஃபார்ம் என்ன? தே, அவர்கள். ஸோ இதில் 4 சி நீங்கள் பார்த்துருக்கீங்க. யூ அப்படின்ற விஷயம், அது வந்து ஒரு நபர் யூவாக இருந்தாலும் சரி, 2-3 நபர் யூவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சி தான் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள், ஷீ அப்படின்றதுக்கும் சி தான் யூஸ் பண்ணுறீங்க. அவர்கள் அப்படின்றதுக்கும் நீங்கள் சி தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ 4 சியில் கன்ஃபியூஷனே வேண்டாம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் உங்களுக்கு அதுக்கடுத்து அப்படி ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது ஒரு கிளான்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் ப்ரொனவுன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ், டூ, இயர், எஸ், ஜி, இயர், ஜி. ஸோ தேக்கும் ஜி. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஈஸி தான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், நம்ம அதை கிளியர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான், நிறைய நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ until then, choose, bye, we'll meet in the next video.